இன்றைக்கி கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே பிரியாணியெல்லாம் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அது வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால், 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது தண்ணி கொதித்து வர இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜாக நல்லா வந்து தம் போட்டு இறக்கணும். தம் போடுறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே வந்து பழைய தோசைக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு மேலே வந்து நம்ம கடாயை வச்சு மூடி வச்சிடறேன். ஸோ சிம்பிளாக வந்து தம் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக வெங்காயத்துக்கு வதக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா வதக்கி எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா சூப்பர்